ராஜம் சில்க்ஸ் காஞ்சிபுரம் திருமணப்பட்டு சேலைகள் புதிரகப்பட்டு புடவைகள் வாங்க கைராசியான இடம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை தெற்கு பகுதியில் அமைந்துள்ள முதலியார் ஆலயத்தில் நேற்றைய தினம் திடீரென்று தோன்றிய சுழற்காற்றினால் சற்று நேரம் பதற்றம் நிலவியதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. கடந்த சனிக்கிழமை சங்காபிஷேகம் மற்றும் திருவூஞ்சல் அலங்கார பூசையுடன் நிறைவு பெற்ற குறித்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இரவு வைரவர் மடை இடம்பெறவிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. வயல் சார்ந்த சூழலில் அமைந்துள்ள முதலியார் ஆலயத்தில் அம்பாள் முன்பள்ளி சிறுவர்களுக்கான அறநெறி போதனை இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது இந்த திடீர் அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இதனை நேரில் கண்டவர்களின் கருத்துப்படி வயல் நடுவே திடீரென பாரிய சுழற்காற்று தோன்றி நிலத்திலிருந்த சிறிய சருகுகள் உள்ளிட்ட பொருட்களை உயரம் வரை கொண்டு சென்றதுடன் ஆலயத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. இதன்போது அல்லோல கல்லோலப்பட்ட சிறுவர்கள் மற்றும் ஆலயத்தில் நின்ற பெரியவர்கள் அங்கிருந்த தூண்களை பற்றியவாறு நின்றுள்ளனர். நகர்ந்து வந்த சுழற்காற்று ஆலயத்தில் போடப்பட்டிருந்த தகர பந்தலை பிடுங்கி எறிந்துள்ளதுடன் மடைப்பள்ளி நோக்கி நகர்ந்து அதன் கூரை தகடுகளை குறுக்கு சட்டங்களுடன் சேர்த்து பிடுங்கி எறிந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த சுழல் காற்று அணைந்துவிட்டது. இதனால் ஆலயத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டதுடன் பந்தலில் இருந்த தகரங்கள் உயரத்தில் தூக்கி வீசப்பட்டதனால் ஏற்படவிருந்த அனர்த்தத்திலிருந்து அங்கிருந்தோர் அருந்தப்பு தப்பியதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சுழற்காற்று உருவாக்கத்தின் போது நேரில் கண்டவர்கள் அது ஒரு அமானுஷமாக இருக்கலாம் எனவும் தெய்வ குற்றமாக இருக்கலாம் எனவும் அஞ்சுகின்றனர். ஏனெனில் அந்த சந்தர்ப்பத்தின் போது ஆலயத்திற்கு அருகாமையில் இருந்த வீடுகளில் காற்று வீசியதற்கான எவ்வித அறிகுறியும் தென்படவில்லை. அத்துடன் வேறெங்கும் இல்லாது கோவிலில் மட்டும் பலத்த சுழற்காற்று எவ்வாறு தோன்றியது எனவும் சந்தேகிக்கின்றனர். பலவித அற்புதங்கள் நிறைந்ததாக கிராம மக்களால் நம்பப்படும் முதலியார் ஆலயத்தின் மூலமூர்த்தியான முருகன் குற்றம் குறைகளை பொறுக்க மாட்டார் என்ற ஐதீகம் மக்களிடத்தில் உள்ளது. இது குறித்து ஆலயத்தின் திருவூஞ்சல் பிரபந்தத்திலும் குறிப்புகள் உள்ளன. எவ்வாறாயினும் முன்னெப்பதும் இல்லாத அளவிற்கு இம்முறை ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளதுடன் ஆலயத்தின் சுவாமி எழுந்தருளும் வெளிவீதி முதன்முறையாக அகலிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.